நண்பர்களே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பாக்ஸில் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. புதுசாக பைப் போட்டிருப்பாங்க பழகுது. மேஸ்திரி வச்சு பூசத்துக்கு லேட் ஆகுன்னு சொல்லிவிட்டு எந்த அளவுக்கு குயிக்காக வந்து ஃபினிஷிங் பண்ணுறாங்க பாருங்கள். இது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுவிட்ச் பாக்ஸ் ஆண்ட பெரிய ஓப்பன் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் வச்சு பேக்கிங் பண்ணால் டைம் எடுத்துக்கும், அது ட்ரை ஆகிறதுக்கும் டைம் எடுத்துக்கும். இதை குயிக்காக வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சுக்கிறேன் பாருங்கள். பிஓபி பவுட்ரு வந்து நம்மளுக்கு பெயிண்ட் கடையிலே கிடைக்கும். இந்த பவுடரை வாங்கி வந்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணால் போதும். குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது செட் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்குள்ளேயே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். குயிக்காக வந்து செட் ஆகிடும். அதாவது தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே பயன்படுத்தணும், இல்லைனா செட் ஆகிடும். எவ்வளோ பெரிய டேமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பள்ளமாக இருந்தாலும் சரி இந்த பவுடரை வச்சு நம்ம பேக்கிங் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த சுவிட்ச் பாக்ஸில் கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் பேக்கிங் பண்ண போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சமாக பவுட்ரு எடுத்துக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பேஸ்ட் ஆன உடனே நீங்கள் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும். அதிகமான டைம் விட்டுட்டிங்கன்னா அது செட் ஆகி வேஸ்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த சுவிட்ச் பாக்ஸ் அங்கே போய்ட்டு நம்ம சிமெண்ட்லாம் வச்சு பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அழகாக இந்த பிஓபி பவுடரை வச்சு நான் எப்படி அழகாக பேக்கிங் பண்ணுறேன் பாருங்கள். ஓரளவுக்கு சின்ன சின்னதாக இருக்கிறதுலாம் நம்ம இந்த மாதிரி பேக்கிங் பண்ணணும். அதுவே பெருசாக இருந்தால் இதே மாதிரி பண்ணலாம். அது வந்து வெடிப்பு வராமல் இருக்கிறத நம்ம என்ன செய்யணும் பார்த்தோன்னா, அதுக்கு மேலே வந்து கொசு வலை மாதிரி இருக்கிற டேப் இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா பசலாக ஒன்றும் கிடையாது, அது சும்மா நார் தான். அது துணி மாதிரி இருக்கும், ஜல்லடை மாதிரி. அதை நம்ம எதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு முறை இந்த பிஓபி பவுடரை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒட்டிட்டு மீண்டும் வந்து பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி திக்னஸ் அதிகமாக வைக்கும் போதில் வெடிப்பு வரும். அந்த வெடிப்பு வராமல் இருக்கிறத நம்ம என்ன செய்யணும் பார்த்தோன்னா, இந்த மாதிரி நம்ம ஒரு முறை பேக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த ஜல்லடை மாதிரி இருக்கிற அந்த கொசு வலை மாதிரி இருக்கிற அந்த டேப்பை வச்சு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை நம்ம பிஓபி பவுடர் லேசாக பார்த்துட்டு அதுக்கு மேலே வால் பட்டியில் பட்டி பார்த்துட்டு தேய்ச்சிட்டு பெயிண்டிங் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குயிக்காக வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஐடியா தான் இது. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.